வாங்க வாங்க, உங்க எல்லாருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் காமாட்சி, என்ன டீ விளக்கு மாறோட நிற்க? தாய் பேச்ச கேட்காம கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாம்ல, இப்படிதான் இருக்கும் வரவேற்பு. காமச்சக்கா, நடையிற கல்யாணம் முடிச்சிட்டு வர பிள்ளைகளை விட்டு இப்படிதான் நடந்துக்கிடுவீங்களோ? நாளைக்கு உன் அம்மாவை யார் கூடயாவது ஓடி போவா, அப்பன் தெரியும் உனக்கு வழி. ஏன் மாவா ஓடி போறா இல்ல உட்காந்துட்டு போறா? உங்களுக்கு அது தேவை இல்லைன்னா அடுத்த பிள்ளைகளோட பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாதுங்க. உங்க வீட்லயே உங்க மவளுக்கு காதல் கல்யாணம் தானே பண்ணி வச்சீங்க திரிசாவுக்கு. அப்போ பொம்பளை பிள்ளை விஷயம் வெளியே தெரிஞ்சா கெட்டு பேரும், நாளைக்கு மாப்பிள்ளை அமையாதுன்னு காது வச்ச மாதிரி முடிச்சிட்டீங்க. பையனோடனே ஆடுதீங்களோ ஆணவத்துல? ஆம்பளை பையன்தான், அதில் என் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும்னு ஆணவத்துல ஆடுவீங்களோ? இவன் பண்ண காரியத்தினால எல்லாவளையும் நீ பேசுற மாதிரி ஆயிட்டு. வீட்டை விட்டு வெளியே போ, ஒரு நொடி இங்க இருக்கக்கூடாது. ஏமா இப்படி அரக்கி மாதிரி இருக்க? தாய் செத்துருவன்னு சொல்லியும் நீ இவ்வளோ கல்யாணம் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். நம்ம ஊரில் உள்ள சாதிச்ச நம்ம மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? இனி ஒருத்தியனே இந்த கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டா, நல்லது கெட்டதுக்கும் கூப்பிட மாட்டா, எதுக்கும் கூப்பிட மாட்டா. ஒத்தையில கிடந்து சாவணும். ஆமாம், இப்போ மட்டும் உன்னைய எல்லா அவளும் கூப்பிடுதா அழுவோ. உன்னையே தான் ஒருத்தையும் சேர்க்க மாட்டேன். உன் தம்பி வீட்டுக்கு போய் 2 நாளையில் ஓடி வந்துட்ட. வா புத்தி தெரிஞ்சு தான் உன்னைய ஒருத்தையும் வைக்க மாட்டாளுவோ. சாதி சொன்னா இவளை சேர்க்கணுமாம. நீ உன் சாதியோட போனா கூட உன்னை ஒருத்தையும் சேர்க்க மாட்டா. தீர்சா கல்யாணமே இப்படி ஆயிப்போ வச்சே நான் வேதனையில இருக்கேன். இந்த பையன் கல்யாணத்தையாவது சாதி சாத்தோடி ஜம் ஜம்னு முடிக்கணும்னு பார்த்தா இப்படி பண்றானே. வீட்டை விட்டு வெளியே போல. ஏம்மா பொம்பளை, வந்தவங்களுக்கு ஆரத்தி எடு, வாரியில் கொண்டு அங்கே கொண்டு போடு. ஏன் வளர்ந்துக்கிட்டவள விளக்கு மறுப்பா இருந்து மூஞ்சிட்டு வந்துடும் பத்துக்கோ. சுந்தரி இன்னைக்கு வரல, இல்லைன்னா அந்த ரெட்டை பல்ல ஒரு பல்ல எப்படியாட்டு பிடுங்கணும்னு தான் அலையுதா. ஒரு பல்ல பிடுங்கிட்டு விட்டுறதேன் பாரு. அத்தை கோவப்படாதீங்க. அத்தை புத்தன்னா மரியாதை கிட்ட பேர் பத்துக்கா. யாரடி அத்தை? நீ அம்மா அவளுக்கு ஜோடியாட்டி போட்டி வெளியே. அந்த பிள்ளை என்ன அழகா சிரிச்ச மூஞ்சோடி நிற்கு. நீ என்ன பெருசா பேசிட்டு அடக்க? என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. எதுட்டி வா வீடு? இது என் வீடு, என் பேர்ல தான்ட்டி இருக்கு. பாரியலை கொண்டாட்டி விளக்கு மாறு மூஞ்சி. இங்கே பாருட்டி, இது என் வீடு, என்னுடைய உழைப்பில் நான் கட்டின வீடு. நீ யார்ட்டி சொல்கிறது? என் மவனும் மருமவளும் இங்கே தான் இருப்பாங்க. உனக்கு இஷ்டம் இருந்த அந்த வீட்டில் இரு, இல்லைன்னா இப்போவே நடைய கெட்டு. ஓஹோ, இந்த அளவுக்கு ஆகிப்போச்சா? எங்கே போகிறது? தம்பி வீட்டுக்கு போனால் 2 நாள் கூட இருக்க முடியல. நமக்குன்னு வீடு ஒன்றும் கிடையாது. சரி, இருந்தே இவ்வளோ குடும்பப்படுத்துவோம். நான் போகிறேன், எங்கேயோ கோயில் குளத்துக்கு போகிறேன், சாயந்தரம் வரேன். போகிறவ எதுக்கு வரணும்? ஒன்று வீட்டுக்குள்ளே போய் எப்பவும் போல இரு, இல்லைன்னா அப்படியே பெயிரு. நான் அந்த போயிட்டு வருவேன், அப்பப்போ வருவேன். இந்த பேச்சு மாரி இருக்கக்கூடாது. சி, இந்த மனசை இப்படி இருக்க போய் தான் அந்த பையன் இப்படி தாரி கேட்டு குட்டிச்சோர் ஆயிடுச்சுன்னா பையனுக்கான். பரவாயில்ல, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். நான் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன். சோத்துக்கு செத்தவா வீட்டில் தான் கிடப்பா, எங்கேயும் போக மாட்டான். நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதுங்க. அவள் ஒரு மெண்டலு, நான் இருக்கேன் உங்களுக்கு முழு சப்போட்டா. மேடம், முனிசு மேடமு. ஐயோ, மேடன்னு கூப்பிடேன்டா. மேடம் இனி கூப்பிடவே மாட்டேன். என் மருமவல்லா முனிசு மருமவளேன்னு கூப்பிடுவேன். இல்லை முட்டைக்கண்ணா கூட்டு போல உள்ளுக்க. இல்லை இரு, நான் ஆரத்தி எடுக்கம்ல. இவர் எங்கிட்ட போய் ஆயிரத்தி எடுப்பாரு. நமக்கு தெரிஞ்சதை நம்ம எடுத்து வைப்போம். முனிசு உள்ளே போய் நல்ல தைரியமாக வெளுத்து கட்டணும் பத்துக்க. நான் எப்படி தைரியமாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல டான் பேசணும், சரியா? உங்கள் அம்மாவை ஏற்கனவே வேதனையில் இருக்காவோ, இந்த வீட்டுக்கு போய் போகிறாளே, இந்த காமாட்சிக்கிட்ட மாட்டிடுவாளேன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீ இல்லாமல் நல்ல போல்டாக இருக்கணும், சரியா? இனிமேல் புது முனிச பாப்பீங்கக்கா. அப்படித்தான். இங்கே பாரு சிவா, ஒழுங்காக இருந்துக்கணும், நாங்கள்லாம் கேட்போம் பத்துக்க. சரிக்கா, நான் பார்த்துக்கிட்டுதேங்க்கா. ஏம்மா கொஞ்சம் தள்ளி நெல்லு. அட தலைவர் ஆரத்தி எடுக்க போகிறாரு. நான் வாரேன். நல்லா சுத்தியாச்சு. நான் அப்போ இதை கொட்டிட்டு வரேன். கொட்டாங்க என்ன இருக்குது? பத்தி ஸ்டாண்டு தான் இருக்குது, அதை போய் கொட்டாதீரு. அப்போ எதையோ கொட்டுவாவல, அது என்னது? அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒன்று குங்குமத்தை கரைச்சி வச்சு இது பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சளும் கொஞ்சோண்டு சோப்பு துளியும் கறந்து ஒரு கலர் கொண்டு வந்து பண்ணுவாங்க. நீர் எதுவுமே இல்லாமல் வெறும் தட்டெல்லாம் சுத்துதீரு. சரி, ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டேன் விடு. ஏம்மா பங்கச்சம் கீதா நெட்டவள்ளி, இந்த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்குங்களம்மா. நாங்க எதுக்கு இங்க தங்கணும்? இழிச்சக்கா இப்படி இங்கே வராது. இந்த பிள்ளை பாவம் ஒத்தையில் இன்னைக்கு தான் வந்திருக்கு, அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்லாம் ராத்திரி நடக்கும் பத்தியலா. ஓ சரி.
அது கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போங்களேன். சரி தலைவரே, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உட்காருங்க. காமாட்சி மூதேவி பால் பழம் எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரணுமோ? நான் கழுத்தை சார்த்துருவேன். சரி, நீ வீட்டில் இருக்காண்டாமா, இது ஏன் விட நீ கிளம்பு. கிளம்புறாங்க. அப்புறம் என்னதுக்கு தாலி கட்டி கூட்டு வந்தீரு? அம்மா நெட்டல் நீ போய் எடுத்துட்டு வாம்மா. பாப்பா வழி விடுமா. வா தடிமாடு இடிச்சிட்டு போகுது. காமாட்சி கேட்ச் பண்ணிட்டி. எம்மா என் மூஞ்சி, இவருக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சு. உட்காருங்க. ஆளும் பழமும் கைகளில் ஏந்தி இந்த பூமியை ஆள வேண்டும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுமா. இந்த வாரே இந்த உரிச்சிட்டேன். தண்ணி ஒரு கடி. மெல்ல முழுங்கிறாத. உனக்கு ஒரு கடி. தலைவரே உங்களுக்கு ஒரு கடி. எனக்கு வேண்டாம். மீதி எச்சி பழத்தை அந்த பின்னாடி நிற்கிறப்ப வாயில சொருவு. மிஸ்டர் ரெட்டப்பல்லு வேணுமா? எச்சி பழம் தாத்திங்க, நானும் எச்சிக்கலையோ ஓடிரு. அது கொடுக்க வேண்டாம். ஒரு ரோட்டில் ஏதாவது பூனை நாயை எடுத்து 2 போட்டோம். அப்புறம் தலைவரே, எங்கள் 3 பேருக்கு ரூமு. நம்ம வீட்டில் ரூமுக்கா பஞ்சம். நிறைய இடம் கிடக்கு. யாருங்க தங்க போறா? அதாவது ரெட்டப்பல்லு, நான் பங்கஜக்கா கீதா கடைக்கு இங்கே தான் தங்க போகிறோம். இருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு நைட்டு நடக்க வேண்டியதெல்லாம் முடிச்சு விட்டு தான் போவோம். அது எப்படி நடக்க நான் பாங்க. சை, இதெல்லாமா போய் பார்ப்பாங்க. சுத்த விவசாய கட்டவெல்லாம் இருக்கேல. ஏய், என்ன வரம்பு மீறி பேசுற? நீங்கள் தானே அப்படி சொன்னியோ? நானா சொன்னேன்? சரி தலைவரே, இந்த மெண்டல்கிட்ட பேசிட்டு தான் நமக்கு மெண்டல் பிடிச்சிரும். நாங்கள் போய் எங்கள் ரூமில் இருக்கோன்னே நல்ல சாப்பாடு ஏதாவது ஹோட்டல்லேருந்து வர சொல்லுங்களேன். ஏமா மண்டபத்தில் திங்கலியா பிரியாணி அது இதுன்னு வகையாக போட்டிருந்தாவள. ஏசா பசிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேண்டாம், நீங்கள் கடையில் ஒன்றும் வாங்க வேண்டாம், இருங்க நான் அந்த பேசிக்கிறேன். எங்கள் மொட்டை மேனேஜருக்கு போனை போட்டு மண்டபத்தில் மிஞ்சல சாப்பாடு இருந்தால் கொடுத்துட சொல்லுங்க, பசியாக இருக்குது. அவர் நம்பர் என்கிட்ட இழிச்சக்கா நம்பர் தான் இருக்கு. இழிச்சக்காக இப்போ ஃபோன் பண்ண குதறி விட்டுரும். என்னக்கா நீங்கள் அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கணும்னு தெரிலையா? ஐயப்பி என்ன செய்யன்னு தெரிலையே. ஏட்டி வாண்ட இருக்கும்ல உங்கள் அப்பா நம்பரு? இருக்குக்கா, நான் சொல்லிடுது. ஏன்டி குரல்லாம் கட்டியிருக்கு. கல்யாணத்தை நினச்சி அழுதுட்டு கிடந்திருப்பேன்னு. சரி நீ ஆசைப்பட்டதே நடந்துட்டு பத்தியா? ஆமாக்கா. சரி தலைவரே, நாங்கள் போகிறோம். நீங்கள் இந்த பூ மெத்தை, ரோஸ் பூ மெத்தையெல்லாம் சொல்லிடுங்க. சொல்லிடுதேம்மா. ரோஸ் பூ மெத்தையா? முள் மெத்தை சொல்லுங்க, முள் மெத்தை. அதில் நீ படுக்கணும் செல்லம். என்கிட்ட பேசாதீரு. ஆமா சரி, உங்கள் சண்டை அப்புறம் வைங்க. பொண்ணு மாப்பிள்ளை கதையை பாருங்கப்பா. எந்த நேரமும் இந்த கத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு தொண்டையில் ஒரு கட்டி வந்தால் நல்லாயிருக்கும். குரல் அப்படியே உள்ள பேர் பார்த்தீங்களா, ஏற்கனவே என்ன பேசிக்கிட்டு இருக்கு. இவளுக்கெல்லாம் கட்டி வராது, நமக்கு தான் வரும். ஒரு பெரிய கடப்பாரை வச்சு தொண்டையில் குத்திடுவோமா? சரி, அப்படிலாம் செய்யக்கூடாது. செயலுக்கு பேர் வேறு. ஆமாம், ஊருக்கு நல்ல தலைவரை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். நீங்கள் ஆக வேண்டியதை போய் பாருங்க. சரிம்மா. இன்னைக்கு முதல் இரவு நான் நடக்க விட மாட்டேன். திரிசா, எடி திரிசா. யாருன்னு பாரு. ஐ நெட்டவள்ளி வாட்டி. என்ன அடுத்த கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டியா? பத்திரிக்கைலாம் கிடக்கு போல, எங்களுக்கு வந்து தரவே இல்லை. இனிமேதாக்கா கொடுக்க ஆரம்பிக்கணும். என்னம்மா சிங்காரி, வா 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 உட்காருட்டி. திரிசா, என்ன உங்க தம்பி கல்யாணத்துக்கு வரலையா? என் தம்பி கல்யாணமா? என்னடி என்ன சொல்லுத? உங்க அம்மனு உனக்கு போன் அடிக்கலையோ? இல்ல, அம்மா கிட்ட காலையில இருந்து போன் போடவே இல்ல. தம்பியை பார்த்துட்டு இருக்கேன். சரியா போச்சுப்போ, விஷயமே தெரியல. இவெல்லாம் கூட பிறந்த அக்காவா? சீக்கிரம் சொல்லிட்டி. கேட்டு இன்னைக்கு மகாராஜனுக்கும் முனிசுக்கும் தானே கல்யாணம் இருந்தது. கடைசி அதில் டுஸ்ட் அடிச்சாங்க பாரு. டுஸ்ட்டு மாப்பிள்ளை உன் தம்பி சிவா தான். மேனேஜரும் மொட்டை மேனேஜரும் மகாராஜனும் போட்ட பிளானு. என்னட்டி சொல்ற? கேட்கும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே எப்பவுமே கதை விடுதியா ஃப்ராடுகாரி? ஆமாட்டி, பொய் சொல்லதுக்கு தான் அங்க இருந்து தேடி ஓடி வந்திருக்கனாக்க 4 தெருவு தள்ளி லூசு பிடிச்சவள. உண்மைக்கு தாட்டி. அத்தம்மா, சிவாக்கு முனிஸ்க்கு கல்யாணம் ஆயிட்டா. எம்மா, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலன். அப்புறமா படிங்க, முதல்ல கதையை கேட்போம். அதாண்டி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக ஜாம்னு. இப்போதான் உங்கள் வீட்டில் கொண்டு விட்டு வந்திருக்கேன். போன இன்னைக்கு ராத்திரி நாங்கள் அங்கே தான் தங்குவோம். உன்ட்டு சொல்ல தான் வந்தேன். வாரியா? 10 மணிக்கு ராத்திரி நான் இருக்கட்டுமா அங்கே போய்? பச்சை பிள்ளையை போட்டு அங்கே போகக்கூடாது. என்ன விளையாடுதியா? உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கு. நீ மறுபடியும் உங்க அம்மிட்ட போனீங்க. என் மொட்டைப்பட்டி என்ன பேசிட்டு இருக்கியோ? அவ தானே பொண்ணு அழைச்சி விடணும் இன்னைக்கு ராத்திரி. அவ தானே மைனி. அப்படியா? சரி, சிவாவுக்காக இன்னைக்கு ஒரு நாள் வேணா விடுத. வந்துருன்னா போயிட்டு காலைல வந்துரு. பிள்ளையை விட்டுட்டு போ. நான் அந்த குட்டி பால் ஏதாவது கொடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தம்மா. சரிட்டி, அப்போ நீங்கள் நைட்டு நல்லா ஜாலியாக இருப்போன்னே. எவ்வளோ வருஷம் ஆகிட்டு நம்ம கூட எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணி. அதான்ட்டி உன்ட்ட சொல்லதுக்கு ஓடடி வந்தேன். உன் தம்பி சரியான ஹாப்பி. முனிசு பயங்கர ஹாப்பி. ஆமாம், எங்கள் லவ் பண்ணதுலேருந்தே அவங்க லவ்வும் ஆரம்பிச்சிட்டுல. எனக்கு ஒரு குழந்தையே பிறந்துட்டு. நான் அவங்க 2 பேரும் பாவம் எப்போ எப்பயாவது சேர்ந்தாவளே.
நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டுக்கு ஏசிட்டு கிடக்காவோ கமெண்டில் வந்துக்கிட்டு இவெல்லாம் முதல்ல இருந்தே பழைய லவ்வர்ஸ், அது யாருக்கும் புரிய மாட்டுக்கு. சரி ரைட்டு, எல்லாம் காலப்போக்கில் சரியாக மாறிடும். நான் போயிட்டாரேன். காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போறியாம்மா? எனக்கு அங்கே விருந்து சாப்பாடே இருக்குது. காப்பி உங்கள் காப்பியை நீங்கள் மண்டையில் ஊற்றிக்கிடுங்க. என்ன டீ வாய் ரொம்ப கூடுது, நல்வழிப்படுத்துதல் வேணுமே. நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு வழியும் படுத்த வேண்டாம். போங்க, மறந்துடாமல் திரிசாவை அனுப்பி விட்ருங்க. கடைசி நேரத்தில் குட்டையை குழப்பிடாதியோ. சொன்ன சொல் காப்பாத்துவாள் இந்த மீனாட்சி. போயிட்டு வா காலையில் நம்பர் அனுப்பி விட்டுரு. அதுக்கப்புறம் லேட் ஆகுனா அப்புறம் எப்பவுமே அனுப்ப மாட்டேன். ஆ சரி சரி. அக்கா உங்க வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க கண்டிப்பா வருவேன்க்கா. வா குட்டுச்சி, போயிட்டாரே. சரிக்கா. அத்தம்மா என் தம்பி ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிட்டு பாவம் குடிக்காரனா அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்களா அந்த பிள்ளைய நினைச்சு என்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு. உண்மை காதல் தோற்காது. அவனும் நடுவில் கிறுக்குத்தனம் பண்ணிட்டான். அந்த பிள்ளை வேணும்னு சாங்கா நின்றுக்கணும். நடுவில் கொஞ்சம் எங்க அம்மா பேச்சுக்கிட்டு ஓடிட்டான். எங்க அம்மா பண்ற லட்சணம் அப்படித்தானே இருக்கு. தூக்கு கயிற மாட்டவும் விஷத்து குடிக்கவும் எப்பா என்ன வரத்துக்கு வந்துச்சு. அதனாலதான் உங்க அம்மா மாதிரி விஷ பூச்சிக்கிட்ட போகக்கூடாதுன்னு உன்னையும் பிள்ளையும் நான் தடுத்து வச்சிருக்கேன். ஆமா என்னால விட்டுரும். சித்தி கல்யாண கார்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்க போகணும் கண்டிப்பா. ஆமா அது கொடுக்கணுமா, அதானே முறை. அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? சம்மந்தார வீட்டுல அவங்க அப்பா நல்ல குணம்ல. அது ஒரு நாள் நானே நீ எல்லாம் பிக் கொடுத்துட்டு வந்துடும். நானும் விஜயும் பிக் கொடுத்துட்டு வரோம். சரி சித்தி, ஒரு வழியா என் தம்பி கல்யாணம் முடிஞ்சது. அடுத்த நம்பர் ஏக்க கல்யாணம் தான்.